இங்க பாருங்க பாருங்க தம்பி இங்க பாருங்க அண்ணா படம் எடுத்துக்கொண்டு நிக்கிற மாதிரி தான் இருக்கு. இதுவா இருக்கும் அப்பா. மீன் வண்டியாச்சு, அடுத்தது நண்டு வண்டினாச்சு. வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா பூனகரி பள்ளிக்கூட கடற்கரையில் நிற்கிறோம். விடிய வரலனாக்கா கிட்டத்தட்ட 7:30-8 மணி இருக்கும். மீன் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறோம். அதோட கடற்கரையில் மீன் பண்ணுறன்றது நான் முதல் ஒருக்கா வேண்டி இருக்கிறேன். அது சுஜிக்கு முதல் அனுபவம். அதோட இங்கே அந்த சந்தைப்படுத்தல் கூறல் ஏலம் கூறுறது எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு உண்மையிலுமே நிறைய நாள் ஆசை. இன்றைக்கு தான் அப்படியே நாங்கள் மீனை எங்களுக்கு தேவையான மீன் அதுகளை வேண்டி கொண்டு எப்படி இருக்குது இந்த கடற்கரை காலப்பொழுது என்ன மாதிரி வியாபாரிகள் எப்படி இருக்கணும்ன்றதை தான் பார்க்க வந்திருக்கிறேன். அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். உண்மையிலேயே வித்தியாசமாக இருக்கும். அதோட இங்கே வந்தோடனே சுஜிக்கு போக மனம் இல்லை, நேரம் போகிறது தெரியாமல் இருக்குது. அவ்வளோ மீன்கள், அந்த போட்டுகள் எல்லாம் இதெல்லாம் பார்க்கக்குள்ள வித்தியாசமாக இருக்குது. அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். சின்னாக்களையும் தான் கூட்டிக் கொண்டு வந்தாங்க. அவைகளுக்கும் இது முதல் அனுபவம். ஆக்களை பார்த்தீங்கன்னா அது இதண்டு கதை தான் நடக்குது. அப்படியே நாங்கள் இறங்கி போவோம். என்னண்ணா ஓ வாங்க போ. இதில் கூறல் நடக்குமா? இதெல்லாம் கூறுவேன் நான் கொஞ்சம் தலை உணர்ந்து. கீழே இருக்கிறவனை எடுக்கக்கூடாது. ஐயா கீழே இருந்தோன்னு எடுக்கக்கூடாது. ஐயா சங்கு இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ போட்டுகள் நிற்குதானே. ஓ இப்போ மீன்கள் தெரிவு நடந்தோடு இருக்குது போட்டால் கொண்டு தானே. இஞ்சால பார்த்தீங்கன்னா கடலே அப்படியே பத்தி போட்டு தானே. ஓ அதெல்லாம் முதல் இஞ்சியெல்லாம் தண்ணி நின்றது. முந்தைய ஒரு கண்ணாமரை ஒரு 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க இங்கெல்லாம் போட்டு நிற்கண்டு தெரிஞ்சவன் இருக்குன்னா போய் பார்ப்போம். இஞ்சால பார்த்தீங்கன்னா இவருக்கு இதுகளுக்குள்ள மீன் இருக்கு. தெரிஞ்சு இதுக்குள்ள போடணும். நண்டெல்லாம் கிடக்கு. அங்கெல்லாம் பாருங்க அதுக்குள்ள தெரியும். நண்டு கிடக்கு. அஞ்சு இதுலேயும் வருங்க நீலக்கால் நண்டு. இஞ்சால பாருங்க இதுக்குள்ளே மீன்கள் இருக்கு. நீங்கள் எடுக்கிற நண்டு உயிர் இருக்கா? உயிரா? நீலக்கால் நண்டு இல்லை பெரிய நண்டு. நிறைய திரளி மீன் தான் வந்திருக்கேண்ணா. திரளி இல்லை இது இது சரி. இந்த பார்த்தீங்கன்னா நட்சத்திர மீன் ஸ்டார் ஃபிஷ்னு சொல்லுவேன். செத்து போய் கிடக்கோ உயிரோட கிடக்கோ செத்துட்டுன்னு தான் நினைக்கிறேன். தண்ணியில் அங்கங்கே நிறைய கிடக்கு. அங்காலங்களையா இப்படி அங்காலையும் போய் பார்ப்போம். இஞ்சாலையும் கொண்டு கிடக்கு பாருங்க. இஞ்சால பாருங்க எத்தனை போட் வந்து இருக்கேன். அங்கேருந்து நல்லா ஸ்பீடாக வந்துட்டு இப்போ கரை கிட்ட வரைக்க ஸ்லோவாக வருதுன்னு. ஓ பாருங்க அதில் இவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு. அப்படியே இஞ்சால போய் பார்ப்போம். நான் வேல்ட்ட பெரும்பாலும் நண்டு எல்லார்ட்டையும் இருக்குது. மீன் வகைகள் எல்லா மீனும் இல்லை, 1-2 மீன்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. இங்கே அண்ணா ஞாபகம் நண்டு வச்சுக்கிறாரா? என்னண்ணா இப்போ மீன்கள் எல்லாம் சரியான குறைவு போல எடுக்கண்ணா. மீன் குறைவு தானே. என்ன டைப் காத்து காலம் தானே. நண்டு ஆனால் கூடுதலாக படுகுதுண்ணே. இப்போ நண்டு இப்போ அதுக்குரிய விலைகள் இருக்குது தானே. இப்போ எங்களுக்கு 3-4 நாள் ஆகும் இந்த வேலை முடிக்கணும். இதை துப்புராக்கி எடுக்கிறதுக்கு. அப்பா அப்போ இன்றைக்கு போனால் நாளைக்கு வேறு விலை வச்சுக்கிறீங்களா? இல்லை இல்லை இதே தான் துப்புராக்கி எடுத்து போடும். ரெண்டுல பார்த்தீங்களா இதெல்லாம் உயிர்களோட கடிச்சு விட்டுரும் பாருங்க. அப்படி உயிரோட தான் இருக்கு. அதெல்லாம் நீல கால் நண்டு. காலை பார்த்தீங்களா இந்த பெரிய காலம். அப்பா இப்போ நண்டு தானே மீன்ன்ற குறைவு. நண்டு மேலே தானா?
நண்டுக்குரிய வேலை தானே வேலை தான். ஆனால் இப்போ நண்டு தான் அங்கால இன்னைக்கு நம்ம அப்படியே போய் அவையல் டைம் பார்ப்போம் தானே. அடுத்தது அப்படியே இஞ்சால நடந்து போவோம். இதெல்லாம் தண்ணிக்குள்ளே நிற்குது தானே. அண்ணா பெரிய மீன் ஒன்று கலட்டுறாரு பார்ப்போம். இஞ்சாலையும் அப்பா மீன்கள் இருக்குண்ணா. அண்ணாக்கு மீன் தான் வந்திருக்கு, நண்டை காணையில். மீன் தானே ஒட்டி இருக்குது, ஊரா இருக்கு. அந்த ஒட்டியும் இருக்கு. அண்ணா அந்த ஒட்டி குளத்துக்கே இருக்கிறது ஒண்ணா. ஆனால் ஒரே மாதிரி தானே. ரைட் ரைட் ரைட். அங்கால பாருங்க சொல்லி போட் ஒன்று வந்து கொண்டு இருக்கு. என்ன வருது சரிஞ்சு ஒன்று வர மாதிரி இருக்கேண்ணா. என்னண்ணா? ரைட். அங்கால போங்க. மீன் மட்டும் இல்லையா சொல்லி? என்ன போட்டுக்க தேடுறீங்க? என்ன போட்டுக்குள்ள தேடுறீங்க? அது என்ன மீன்? அந்த முள்ளு அப்படி சமைக்கிறது அதுவும் இல்லை இல்லை, அது ஒவ்வொரு மீன் அது கூழுக்கு அதை பயந்து உனக்கு காலுக்குள்ளால மீன் மாதிரி தண்டு. வெறும் நண்டு இருக்குது விலையில், நிறைய நண்டு சிக்கி இருக்கு. கனவாயும் இருக்குது. கனவா இல்லை இது வந்து ஒரே மாதிரி மீன் நிறைய வருது. அந்த இது என்ன மீன் இது? ஓ திரளி தானே. திரளி தான் கூட வருது. நண்டு பிள்ளைங்க துடிச்சு நிற்கிறேன். நண்டோ கனவாயும் கிடக்க கூட திரளி விடுது. ஓராவும் இருக்கு. எல்லா பக்கத்தாலையும் வருது. ஆமா, எப்படி வருதுன்னு பார்த்தீங்களோ? என்ன மாதிரி வந்தது? என்ன மீன் நிற்கிற மாதிரி இல்லை. எல்லா போட்லேயுமே மீன் குறைவு, சரியான உறவு. என்ன எந்த மாசத்துல நான் மீன் கூட புடி விடும்? காத்து நிக்கணும். கெட்ட மாசம் மட்டும் மீன் என்ன சொல்லி நிக்கிறீங்களா? நான் போறேன். மீனை இதுக்கு இது ஃபுல்லாவே மீன் தான். திராடி ஏன்னா முழுக்க கவனம் கவனம் இதுவாக இருக்கும். அப்பா அதில் ஒரு மீன், ஓரா மீன் திராளி இப்போ என்ன விலை போகுது? என்ன விலைன்னு தெரியல. விலை குறை வேணும்ண்ணா. திராளி என்ன விலை? 400 ரூபா. இவ்வளவு தெரிஞ்சு எடுக்கணுமே. ஓ இது உண்மையாக தான். எடுக்கணுமே இவ்வளவு. என்ன திராளி பண்ணி கொண்டு போகிறீங்களா? பொரிக்கிறதுக்கு வாங்குவோம். மற்றது இது நண்டு வாங்குவோம். என்ன கொஞ்சம் சேர்ந்து இருக்கிற இடத்த வாங்கினா தான் நல்ல நண்டு. என்ன தெரிஞ்சு எடுத்து வச்சிருக்கிற இடத்து இது கூட தெரியல. இது ஞாபகம் மீன் இருக்கானால் இந்த மீன் வந்து கூடுதலாக பொரியலுக்கு தான் வேணும். கொஞ்சம் முள்ளனா இது. பெரிய திரளையும் இருக்குது. கொஞ்சம் முள்ளு தான், ஆனால் சுவை நல்ல டேஸ்ட். மத்தியத்துக்கும் சமைச்சு கொடுறாரு திரளி. திரளியில நல்ல வகையில் இருக்கு. இவ்வளோ தெரிஞ்சு எடுக்க நேரம்.
இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நங்கூரம் என்று சொல்கிறது. இப்போ நடுக்கடலுக்கெல்லாம் போய் போட் வந்து அங்கால இங்கால போகாமல் இதை போட்டு விட்டா அப்படியே கீழே இறங்கி போய் இழுத்து கொண்டு நிற்கும். இப்போ அமைஞ்சு பாருங்க, இந்த போட்டை கட்டி தான் மட்டுருக்கு. இதுதான் அந்த நங்கூரம். ஒரு ஸ்டார் பீஸ் இன்றைக்கு எல்லாரும் வந்தபடியாக இவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல புழுவு. இது உயிரோடையா இருக்கு. அண்ணா வந்திருக்கிறார். அட உயிரோட நிற்கிறேன். நீ பாருங்க, பொட்டுமி போய் நிற்கிற மாதிரி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பறக்கிறது முழுக்க பல்லூரும் பிராந்தும் காகமும் நிற்கிது கொஞ்சம் கீழே. ஆனால் பிராந்தும் கூட இஞ்சாலே அப்படியே நிறைய பேர் நிற்கிறோம் பாருங்க. இதுக்குள்ளெல்லாம் கூடுதலாக போட்டுகள் வந்து ஏறுறது. என்ன உண்டை காணும் இல்லையா? நண்டோ மீன் தனியாக நண்டு யாரோ தனியாக சேர்த்தவையே. நண்டு தனியாக யாரோ சேர்த்தவே திச்சு தானே. வாங்க பாப்பா, நண்டு எங்கே இதில் நண்டு இருக்கா? நண்டு தனியாக இருக்கா? உயிரோட நண்டாமா? உயிரோட தானே இருக்கும். உயிரோட வண்டி போய் வளர்க்குறதோ? ஓரா என்ன ஓராண்டா வேண்டுவோம். இதுக்குள்ள ஓரா தான் ஓரா இருக்கு. சூப்பர். ஓரா ஓரா வேண்டுவோம். ஓரா பெருசா அந்த சைட் முள்ளு மட்டும். அண்ணா இதுலயே கொடுப்பீங்களா இல்லை அங்கே போய் வேண்டணும்? வேண்டலாமா? ஓரா வேண்டுவோம். ஓ இதில் வேண்டுவோம். ஓ அது இது கரிமுரலாம். இது கரிமுரலாம் அதுக்குள்ளே இதா இல்லை, அதுக்குள்ளே அடியில் இருக்கு. ஓமண்ணா இது கரிமுரல் என்ன? கறிக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது நல்லா இருக்குமாண்ணா கறிக்கு? அப்போ நீங்கள் இதை வேணுங்க சார். இல்லை மற்ற இந்த நீங்கள் சொன்ன ஓராவை பெரிய வேணும். அந்த அப்படி பெரிய ஓராவை சத்தம் நண்டு இருக்குது. பாருங்க இருக்குங்க. நிற்குது கீழே நிற்குதோ? ஓ அது ஆக சின்ன நண்டு போட்டுட்டேன் கீழே இருக்கட்டும். இதில் வேண்டிட்டு இதை ஓரா வேண்டிட்டு நண்டு அங்கால பார்த்து கொண்டு இதில் நண்டு இல்லையா? எந்த பெரிய நண்டு பாருங்க. கால் மட்டும் அது வெறும் நினைக்கிறேன். பாருங்களேன் இந்த பெருசண்டு. அண்ணா இதற்கா பலி எடுத்து காட்டலாம் அண்ணா. அடிக்குமா அண்ணா எடுத்து காட்ட போகிறார் போகிறங்க. நண்டு இருக்குது எந்தோ பெருசண்டு காட்டுறேண்ணா. தம்பி இஞ்சி வந்து பாருங்க எந்த பெரிய நண்டு. எந்த பெரிய நண்டு கவனம். கட்டுகள் எல்லாம் கட்டி எந்த பெரிய கொண்டாந்த வாலி அதே கவுது புடிச்சா சரியான கதை. ஐயோ எடுக்கையில் அடி கொடுங்க. அது கட்டை இல்லை அங்கே பார்த்துச்சோ இப்படி கடிக்குது மாமாக்கு. தம்பி பார்த்தீங்களே காலில் மொத்தத்தை பாருங்க எப்படி ஆமா கலட்டி ஃபுல்லாக கலட்டி ஆச்சு. ஐயோ அண்ணா சரியா கஷ்டப்படுறாரு. புடிச்சு காட்டுவோம். சுஜி என்ன மாதிரி பண்ணி கொண்டு போவோமா? என்ன விலை வருது சொல்லுங்க. இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஏன்னா இது உடைக்கணுமே பண்டவுல இங்க பாருங்க வேணும் திஞ்சி பாருங்க தம்பி இங்க பாருங்க இப்படி இருக்கு அண்ணா படம் எடுத்துக்கொண்டு நிக்கிற மாதிரி தான் இருக்கு. இங்க இருக்க காட்டுக்கு அப்படியே தூக்கி இன்ட்ரெஸ்ட் கடவுளே
இச்சு பாருங்க சைஸா. எத்தனை கிலோண்ணா இருக்குது? 9,900. 9,900? அப்பா என்ன நண்டு சுஜி, இது இப்படி நண்டு கண்டிருக்கிறீங்களோ? இல்ல இல்ல காணையில. நான் காணையில. செம்பாறை. இதை கொடுக்குறோன்னா என்ன விலை கண்ணா கொடுக்குறது? அங்க கொடுத்தா கொடுக்கணும். எந்த பெருசு வேண்டி கொண்டு போனாலும் உடைக்கிற அளவுக்கு இல்லை. சுட்டியலம் பண்ணி கொண்டு போகணும். இது உடைச்சு கொள்ளல. அது ஒன்றுதான் இருக்கு. எங்களுக்கு எங்களுக்கு ஓரா மீன் தாங்க வேணப்ப. ஓரா மீன் மீன் பண்ணுவாங்க. என்ன தம்பி இது கொண்டு போயிடலாம். அது கொண்டு போயிட்டு கண்ட்ரோல் பண்ணல ஐயா. ஐயெல்லாம் போகாம இருந்தா சரி. அதை இதுக்கு ஒரு கட்டினா அப்புறம் ஒரு கொண்டு கொடுத்தா சேட்டி. அண்ணா வந்து எப்படி அமர்த்தி பிடிச்சி கட்டுறாருண்டு பாருங்க. இப்படி கட்டி விட்டா சரி. இப்படி கட்டினா பிடிச்சிரும் கையிலேயே. ஆனா கைட்டு அவுத்துருவல்ல. இதுதான் கட்டினா உட்கால. ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வேலை செய்யற மாதிரி தான் வேலை செய்யறாரா? நண்டு செத்தா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறோம். ஆனா இது கன நேரம் இப்படி கட்டி வச்சிருந்தாலும் கன நேரம் புது கடாக்கு மேல 2-3 நாளைக்கு சாம இது அப்படியே இருக்கு. சொல்லி எத்தனை நாளைக்கு கட்டியாச்சு. இங்க எங்களுக்கு ஓரா மீன் தாங்க. $2,000 கொண்டு போறோமா? இந்த பேக்ல போட்டீங்கன்னா எப்படி என்ன இருக்கலாம்? இவர் படுத்துற பாட்டை பாருங்க. சின்னனோ அத மாமாட்ட சொல்லுங்க. சின்ன நண்டை போட்டு விடுங்க. ஒரு மீன் போடணுமா? மீன் வண்டியாச்சு. அடுத்தது நண்டு வண்டினாச்சு. எதுல இருக்கு நண்டு? சரி அப்போ கொண்டு எங்களுக்கு 1500 3 கிலோ நண்டு அப்படி வருமா? கொம்மணி கொடுக்குற நண்டு தான் கிடக்கு. சந்தை கொடுக்குற நண்டு 700 ரூபா போகும். கொம்மணி கொடுக்குற நண்டு 1 கிலோ வரும் 1300 ரூபா வரும். 1300 ரூபா கொம்மணி நண்டு. அப்ப 2000 பெரிய நண்டா இருக்கும். இப்ப 2000 இதாங்களா அதுல? நடந்து கொண்டு வாங்க. இல்ல இல்ல கொம்மணி நண்டா பெருசுதா. ஒட்டி ஏனே ஒட்டி மீன் தான் கிடக்கு. கடிக்கும் கடிக்கும் கடை கடண்டு நண்டண்டா காணும். வானுக்கு நல்ல விருப்பம். கை வைக்கிறேன். ஓ கை வைக்க கடிச்சு விட்டுரும். பின்பக்கம் முடிச்சாலும் கடிக்கும். இது இதெல்லாம் செத்துட்டு தம்பி வாங்க. இவருக்கு உயிரோட சின்ன நண்டு போகணுமான்னு நிற்கிறேன். கையில் அம்மா பயமே இல்லை. கடவுளே இதுக்கு போடு இதுக்கு போடு.
ஏன் கையில் வச்சுட்டு முடியும் பயம் பண்ண மாட்டேன். இல்லை விடுங்க விடுங்க கடிக்குமே அதுதான் நான் சொல்றேன் கடிக்குமாண்டு கடிச்சு போடுங்க பிடிச்சா அதுக்கு விருப்பம் நண்டா கடிச்சு போடுமோ அங்காலே அப்படியே ஏலாங்கூர் படுது. ஆனால் கடற்கரைக்கு வந்து போக மனம் இல்லாமல் கிடக்கு. அப்படி இல்லைங்க உண்மையாதான். ஆனால் முடிய நேரத்துக்கே அவ்வளோ ஆர்வமாக அந்த தொழில் உண்மையாதான். அதுதான் ஐயா இன்னும் தெரிஞ்சு கொண்டு போகிறேன். ஆனால் நிறைய ஜாதாரிகள் வந்து இந்த ஏலங்கூர் இடத்துல பண்ணி கொண்டு போவேன். ஏலங்கூர் இடத்துலையும் இருக்க போய் பார்ப்போம் மேலே. ஏலத்துக்கு மீன் கொண்டு போயினோம் வாங்க பார்ப்போம். இதில் பாருங்க இதெல்லாம் நறுக்கிறது. இதில் பாருங்க சூடு பிடிக்குது வியாபாரம். அது அவ்வளோ 1000 ரூபா. அது அவ்வளோ 1000 ரூபா. அது 700 கூடி கொண்டு வரும் சொல்லி இங்கெல்லாம் நிறுத்தினோம். ஆயிரத்தி 50 ரூபாய். 1050 ரூபாய் எடுத்துட்டு அடுத்த இதெல்லாம் நாங்களும் எடுக்கலாம். இதான் பார்க்கறதே இதான் அவ்வளோ ஆக்கள் ரெண்டு பாருங்க. இஞ்சாலையெல்லாம் பொட்டிகளில் ஏற்றி நம்ம வியாபாரத்தை கொண்டு போகிறதுக்கு. எப்படி இருக்குது ஏலம் போடுறது? அது என்னன்னு சொல்றது, இமைக்கிற பொழுதுல சும்மா கடன்னு கூறி முடிக்கணும். இவ்வளவு பேரையும் கண்ட்ரோல் பண்ணி அனுப்பணுமே, அதோட நேரத்துக்கு அனுப்பணுமோ. ஒவ்வொரு தூர இடங்களுக்கு போறாங்க, சில்லறையா வாங்குறாக்கள் எல்லாருமே இல்லை இருக்கணும். இப்போ வந்து அது இந்த வேகம் அப்படித்தான் இருக்கும் உண்மையிலே. அதுதானே அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கருவாடு காய விட்டுருக்கு. இது என்ன அந்த கோழி கருவாடு அப்படி ஏதோ சொல்லிடுறாதோ என்ன கருவாடுன்னு தெரியல. அவங்கள பெரிய பேர கருவாடுகளும் கிழிச்சு காய விடும். ஆனால் கடற்கரையிலாம் பெருசாக அந்த கருவாட்டடியில் காகங்கள் வர்ற மாதிரி தெரியல எனக்கு பார்க்கறதுல. இது நெட் போட்டு இருக்கு, அது பிரிச்சு அப்படியே பேரைய நெத்தால மூடி இருக்கு. இதெல்லாம் பெரிய பெரிய மீன், இதெல்லாம் மிளகூடின மீன்கள். இந்த பேரையல் அந்த இதெல்லாம் காய விட்டுருக்கு. கருவாடு மூண்டி கொள்ளலாம் இதில். இது கருவாடு தான் நேதி இறக்கி நம்மளோட. அப்படியே இஞ்சாலையும் மீன் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த இதுக்குள்ளெல்லாம் உள்ளுக்கு வாரது போட்டுவேன். என்ன மீன் இருக்கா? குறைவு தான் என்ன மீன். இப்போ சரியான உறவு. சின்ன குட்டி குட்டி திருக்கதா. என்ன இதில் இருந்து வலிக்கிடுவோமா? இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
4200 வேண்டிக்கிறோம். 4200. ஆனால் இப்படி மீனே வந்து நான் நினைக்கிறேன் ஒரு மீன் 3 கிலோ கிட்ட வருவேன். 3 கிலோ கூட தான் பெருமை நினைக்கிறேன். அது வந்து 2000 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு இருந்தாங்க. கடற்கரைக்கிட்ட இங்கே கனவாட்ட கொண்டு போகிறேன். கனவா கூந்தலில் குடிச்சு கொண்டு போகிறேன். கூறலும் வந்து அப்படியே அம்மளது வழியாக நடந்து கொண்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வாகனங்கள் எல்லாமே வியாபாரிகள் எல்லாமே வந்து ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம். அதோட இங்கே ஒன்றைக்குள்ள அந்த பிரிட்ஜுகளில் வைக்காம கொள்ளாமல் உடனே ஃப்ரெஷ் மீனை விலையும் ஓரளவு பரவாயில்ல. தெரிஞ்சே வாங்குறோம். வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. நாங்கள் வளமையாக குளத்தில் போய் வேண்டுறது, ஆனால் கடலுக்கு வரைக்குள்ள அது பயங்கரமான ஒரு வித்தியாசமான அனுபவம். உண்மையிலேயுமே தான். அப்படியே நாங்கள் காணொலியை முடிச்சு கொள்வோம். காணொலியை முடிச்சு கொண்டு அப்படியே வீட்டை போவோம். வீட்டை போவோமோ.